வணக்கம், நான் suryathangaraj. நம்மளோட 1 day bridal makeup course பத்தி நான் ஏற்கனவே YouTubeல அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதை பார்த்துட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தாங்க வந்து எடுத்திருந்தேன். ஒரு 15 மெம்பர்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் ரொம்ப சூப்பராக போச்சுங்க. அதோட வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ அதுக்கு முந்தின நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட செமினாருக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வேலை போச்சுங்க. அங்கே போய் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு போனால் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுருக்கிறேங்க. அப்புறம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்போயாச்சுங்க மாதத்தில் 2 நாளைக்கு இது வந்து நான் வெறும் வயிற்றில் குடிப்பேன். மற்ற நாள் நெல்லிக்காய் ஜூஸ், சுடு தண்ணி இந்த மாதிரி. தட்டைப்பயிர் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கடைஞ்சி வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொரியலுக்கும் வந்து நான் தாளிச்சு விட்ருந்தேன். இப்போ அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் மித்து யுகியோட லஞ்ச் பேக்குக்கும் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் வந்து பேக் பண்ணி வச்சா என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடுங்க. அப்புறம் வீட்டுக்கு மத்தியானத்துக்கு வந்து ஹாட் பேக்கிலலாம் எடுத்து வச்சிட்டேன்னா நான் வந்து இனி ஃபுல்லாக ஃப்ரீ பேர்டு தான். இனி ஃபுல்லாக வந்து பார்லருக்குள்ளே போய் ஒர்க் பார்க்கலாங்க. யோகிக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும். மித்துக்கு வந்து கலந்து வைக்கணும். அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வந்து பண்ணியிருக்கிறேங்க. லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மித்துக்குட்டிக்கு மாதுளம்பழமும் யுகிக்கு வந்து நட்ஸும் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு இப்போ பார்லருக்குள்ளே வந்து வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து செமினாருக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ பண்ணணும். அதுக்கு வந்து நாளைக்கு மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்காக ஒரு பேக் ட்ராப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த வேலையும் வந்து எனக்கு இருந்துச்சு. கஸ்டமைஸ்டான கப் கேக் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. அதுதான் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரு எக்லெஸ் வெனிலா ட்ரெஸ்லிச்சஸ் கேக்குங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண போகிறவங்களும் வந்து கேக்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த கப் கேக்ஸ் தாங்க. அது கூட கிட்கேட் கேக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் வந்து ஆர்டர் வந்து இருந்துச்சு. அப்புறம் நம்ம செமினாருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரோஸ் மில்க் கேக் வந்து பண்ணியிருந்தேங்க. ஏற்கனவே இதே மெத்தடில் காஃபி கேக் ஒன்று வந்து பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி நான் பண்ணும்போது கேக் பீசஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து நான் ஃபுல்லாக ரோஸ் மில்கில் வந்து சோக் பண்ண போகிறேன். ஒரு சில கேக்கோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி தான் வந்து இந்த ரோஸ் மில்க் கேக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரியிலலாம் வந்து ரோஸ் மில்க் கேக்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதனால தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறக்காக ரோஸ் மில்க் கேக் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ரோஸ் மில்க் வச்சு சோக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இது கேக்கோட லேயரே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தாங்க இருக்கும். இது நம்ம பீஸா கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நீட்டான பீஸ் வந்து கிடைக்கும். இதை நாம் 2 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி கஷ்டப்பட்டுருக்க வேண்டியது இல்லைங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரஃபாக ஒரு டிசைன்ஸ் மாதிரி வந்து இதில் கொடுத்துட்ருக்குறேன். இதுக்கு மேலே சாப் பண்ண நட்ஸ் வந்து மேலே போட போகிறேங்க. அது கூட ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் வந்து மேலே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற எல்லா கேக்கோட ரெசிபியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் எல்லா வகையான கேக்குகளுக்குமான ரெசிபி வந்து நம்மளோட சேனல்லையே இருக்குதுங்க. கேக் மேக்கிங்காக கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருக்குறீங்களேங்க. நானும் வந்து 1 day கிளாஸ் மாதிரி போடுற ஐடியாவில் தான் இருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில் கிளாஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸோட சிலபஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறக்காக கேக் வந்து பீஸ் வந்து போட்டு வச்சாச்சுங்க. இது இப்படியே இந்த ட்ரேலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சோக்காகி இருந்துச்சுன்னா அந்த க்ரீமு அப்புறம் ரோஸ் மில்க் இதோடு வந்து சேரும்போது இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செமினாருக்கு தேவையான வேலைகளை கிட்டத்தட்ட முடிச்சாச்சுங்க. இனி குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே மித்துக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயுமே ஆரஞ்சு ஜூஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறானுங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் வந்து பண்ணி வச்சிட்ருக்கிறேன்.
ஈவினிங் வந்தோடனே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமா சாப்பிட்றக்கு வரேன்னு சொல்லிட்டு மதியானம் வரவே இல்லை. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதில் ரைஸ் வந்து அப்படியே வந்து மிச்சம் ஆயிடுச்சு. சரி, அதனால் அவங்களுக்கு வந்து நான் எக் ரைஸ் மாதிரி வந்து இது வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. இந்த எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. மெதுகுடி ஜூஸ் எப்படி இருக்கு? குடி. இது கேக்கா? இது ஒரு கடி, அது ஒரு கடி. ஏய் நீ போய் உட்கார் போ. குட்டி என்ன குடிக்குதே? ஜூஸ். என்ன ஜூஸ்? ஆரஞ்சு ஜூஸ். குடி. ட்ரிங்கிங் வாட்டரா? ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் ஜூஸ். ட்ரிங்கிங் ஆரஞ்சு ஜூஸ். சின்ன பிள்ளைல இப்படி தான் பால் குடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செமினாருக்கு மாடலாக வர போகிறவங்க இவங்க தாங்க. இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்கின் டோன், இது வரைக்கும் பார்லரே போகாத ஒரு ஃபேஸு, இவங்களுக்கு வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு இவங்களை நான் வர சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரைடுக்கு ப்ரிப்ரேஷன்ஸை என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து முன்னாடி நாளே அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணோங்க. வேக்சிங், அப்புறம் த்ரெட்டிங், ஃபேஸ் த்ரெட்டிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். நாளைக்கு மேக்கப் போடுற டைம் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களுக்கு வந்து எல்லா சிலபஸும் வந்து கவர் பண்ணி கொடுக்கணும். அதனால் இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து நான் இந்த முன்னாடி நாளே வந்து பண்ணி வச்சிட்டேன். மாடலுக்கான ஒர்க்கெல்லாம் முடித்து அவங்கள தாட்டி விட்டாச்சுங்க. இனி நாளைக்கு செமினாருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். நாளைக்கு செமினாருக்கு வந்து நம்மளோட பார்லர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பண்ணியாச்சு. வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுங்க. சர்டிஃபிகேட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த செமினார் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேஜ் தான் அது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இனி வந்து கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.